கம்பராமாயணத்துல குலமுறை குழத்து படலம் அப்படிங்கிறத பார்த்து வரோம். அதிலே விஸ்வாமித்திரர் ஜனகனுக்கு ரகுவம்சத்தினுடைய பெருமையை சொல்லுவதாக இருக்கக்கூடிய இடம். ஏன்னா ஜனகன் முதல்ல ராமரை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்துல அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அந்த ஈர்ப்புனே அவர் யார் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார். ஆகவே கௌசிகனை பார்த்து யாரு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் அவருடைய குலத்தினுடைய பெருமையை, ரகுவம்சத்தினுடைய பெருமையை பேசிட்டு வரார். இதைத்தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அவனுடைய குலத்திலே தோன்றவர்களை பற்றி எல்லாம் பார்த்தோம். சிபி சக்கரவர்த்தி கதையை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் தேவர்களுக்கெல்லாம் எப்படி அவர்கள் மிகவும் ஒரு விதத்திலே தொண்டாற்றியவர்கள், அப்படியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். அதுல அடுத்த வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா பகீரதனை பத்தியும் பார்த்தோம் இல்லையா? பகீரதன் அப்படிங்கிறவர்கள் இந்தவருடைய குலத்திலே பிறந்தவன். அவன் தான் பிரயர்த்தனப்பட்ட, அதனால பகீரத பிரயர்த்தனம் அப்படிங்கிறோம். பகீரத பிரயர்த்தனம்னா அவ்வளவு கட்டப்பட்டு தவங்கள் மேற்கொண்டு கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தவன். ஆகவே பகீரதனுடைய ஒரு முயற்சி பெரிய விஷயம் அப்படிங்கிறதையும் இங்கு குறிப்பாக கோசிகன் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தூ நின்ற சுடர் வேலாய் அனந்தனுக்கும் சொல்லற்கு அரிதேல் யான் இன்று புகழ்ந்துரைத்தற்கு எளிதோ ஏடு அவள் கொன்றை பூ நின்ற மாவுலியையும் புக்கு அளந்த புனர்கங்கை நான் நின்று கொணர்ந்தானும் இவர் குலத்தில் ஓர் மன்னவன் காண். அவன் குலத்துல வந்த ஒரு மன்னவன் யார் அப்படின்னாப்பா, இந்த பெரிய தூ நின்ற சுடர்வேலாய் அப்படின்னா ஜனகன சொல்றான். பகைவர்களை எல்லாம் உன்னுடைய வேலினால் காத்து தடுக்கக்கூடிய வீரத்தை கொண்டவனே அப்பா. இப்போ ஒரு குறிப்பை போடுறார் கௌசிகன். என்ன சொல்றார்? அனந்தனுக்கும் சொல்லற்கு அரிதேல் யான் இன்று புகழ்ந்துரைக்கும் எளிதோ. அனந்தன் அப்படின்னு சொன்னா அனந்த சேஷன்னு சொல்ற மாதிரி 1000 தலை உடைய நாகம். 1000 தலை இருக்குன்னா அப்ப 1000 வாய் இருக்கு. அப்ப அதுக்கு எவ்வளவு நாக்கு இருக்கணும்? 1000 நாக்கு. என்ன சொல்ல வரார்? 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷனாலையும் கூட இவன் பெருமையை சொல்லி மாளாதப்பா. நான் ஒரே ஒரு தலையும் ஒரு நாக்கையும் வெத்திருக்கக்கூடிய எனக்கு இவனுடைய பெருமையை நான் எப்படி சொல்றது? யான் என்று புகழ்ந்துரைத்தற்கு எளிதோ. என்னால சொல்ல முடியாது. 1000 தலை கொண்ட 1000 நாக்கை உடைய ஆதிசேஷனுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய பெருமை. ஏன் பெருமை அப்படின்னு, பெருமையிலும் பெருமை பெரிய விஷயம் என்ன? ஏடு அவிழ் கொன்றை பூ நின்று மாவுலியும் புக்கு அலர்ந்த புனர் கங்கை. எப்பேற்பட்ட கங்கை? ஆகாசத்துல மட்டுமே இருக்கக்கூடிய ஆகாய கங்கையை இவன் குலத்திலே தோன்றிய ஒருவன் என்ன பண்ணான்? வான் நின்று கொணர்ந்தானும் கீழே கொண்டான். பகீரதன் என்பவன் இவனுடைய குலத்துல பிறந்தவன். அவன் என்ன பண்ணான்? அவனுடைய பிரயத்தனத்தினாலே, அவன் பட்ட தவத்தினாலே, அவன் செய்திருக்கக்கூடிய தபோ வலிமையினாலே பிரம்மாவுக்கு தவம் செய்து, கங்கையிடம் தவம் செய்து, சிவபெருமானிடம் தவம் செய்து வேண்டி கொண்டு வந்து அந்த சிவபெருமானுடைய சடையிலே தாங்க வச்சு, அந்த சிவபெருமான் தன்னுடைய சடையிலிருந்து ஒரே ஒரு மயிர்கீற்றை இழுத்து விட அந்த மயிர்கீற்றின் வழியாக கங்கை பிரவாகமாக பூமிக்குள் ஓடிக்கொண்டு பூமி மேல ஓடு. அப்படி வானிலிருந்து கொண்டு வந்த கங்கையை, ஆகாச கங்கையாக இருந்ததை இந்த பூமிக்கு, பூ உலகத்திற்கு கொண்டு வந்த பெருமை இவன் குலத்திலே தோன்றிய ஒருவனுக்கு சாரும். ஓ, நீங்கெல்லாம் இன்னைக்கு புனிதமான தண்ணீர் என்று சொல்லி புனிதமாக இருக்கக்கூடிய ஒன்றை வச்சிருக்கீங்களேப்பா, அது கங்கை என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் புனித நீர் ஆடுகிறீர்களே, அதற்கு காரணம் பகீரதன் என்ற இவன் குலத்திலே வந்தான்.
அப்படியான ஒரு அழகான ஒரு விஷயத்தை இங்கே கௌசிகன் ஜனகனுக்கு சொல்ல 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 ஜனகனுக்கு ரகுகுலத்தினுடைய பெருமை அவனுக்கு பெரிய லெவல்ல புரிய ஆரம்பிக்கும். ஜனகனுக்கு பிறந்த மகள் அல்ல சீதை, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஜனகன் ஒரு நாள் வேள்வி செய்வதற்காக நிலத்தை உழுகின்ற பொழுது அந்த ஏரினுடைய முனையிலே ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. அந்த ஏரின் முனையிலே தட்டுப்பட்ட ஒரு சமாச்சாரத்தை பார்க்க அது ஒரு பெட்டி மாதிரி ஏதோ ஒண்ணு தென்படுது. அதை பார்த்தா அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, ஒரு அழகான பெண் குழந்தை. ஏரின் முனையிலே தட்டுப்பட்டு வந்ததனால் ஏரின் முனைக்கு பேரு சீன்னு பேரு. அந்த சி என்கின்ற ஏரின் முனையிலே தட்டுப்பட்டு அந்த பூமி தாயானவள் தந்ததினாலே சீதா. சரியா? அப்ப அப்படி சீதா என்கின்ற பேரை வச்சு ஜானகிங்கிற பேர் எதுக்கு? ஜனகனின் புத்திரி, அதனால ஜானகி அப்படி வந்துட்டு. மைத்திலிங்கிறதுக்கு காரணம் மிதிலாபுரியினுடைய பாட்டத்திலே இருந்தவள், அப்படி மிதிலாபுரியில் பிறந்தவள் அல்லது மிதிலாபுரியிலே இருந்ததுனால மைத்திலி அப்படி வரும். இப்போ ஜனகன் பாருங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்காருன்னு பாருங்க. அவருக்கு வளர்ப்பு மகள் தான், தூக்கி கொடுத்துடல, யாருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கல. பாருங்க, யோசிக்கிறார் அந்த மனுஷன், யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறார். காரணம் என்ன? ஏனோ தானோ என்று ஒருவனிடத்திலே ஒப்படைக்க கூடாது. ஏனென்றால் அவளும் என்னுடைய பெண், அவள் நான் பெற்றவளாக இல்லைன்னாலும் சொன்னா ஐம் நாட் அ பயாலஜிக்கல் ஃபாதர், என்ன பண்ணலாம், அதை சரியான ஒருவனிடத்திலே நான் கொடுக்கணும் அப்படிங்கறத தீர்மானம் பண்ணி அவர் என்ன பண்றார், இந்த விஷயங்களை பார்க்கிறார். அப்போ ராமன் அவருக்கு ஒரு பெரிய ப்ராஸ்பெக்டா இருக்கு இல்லையா? மேட்ச் மேக்கிங்ல பெரிய ப்ராஸ்பெக்ட் இல்லையா? எதிரில் மாப்பிள்ளைய பத்தி இவ்வளவு பெருமையா பேசுனா எப்படி இருக்கும்? ஒரு ஃபாதர்லாக என்னப்பா இவ்வளவு விருதா போடுறப்பா, பெரிய பெரிய ஆட்கள் போட்டிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஜனகனுக்கு ஒரு பெருமை தாங்காம இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் அவருக்கு ஒரு சந்தோஷத்துல இருப்பார். ஏன்னா அதை வச்சுத்தான் தன்னுடைய அடுத்த சில மகள்களையும் அவர் முடிவு செய்யறார். அவருக்குன்னு பிறந்தது ஒரே மகள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு? லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளை மட்டும்தான் அவனுக்கு பிறந்த பெண். புரியுதுங்களா? ராமனுக்கு சீதையை தந்தான், சீதை வளர்ப்பு மகள். இவனுக்கு பிறந்த ஒரே பொண்ணு ஊர்மிளை, அவளைத்தான் கொண்டு போய் லக்ஷ்மணனுக்கு கொடுத்தான். அப்போ மாண்டவியும் சுதகீர்த்தியும் என்று சொல்லக்கூடிய இருவர் யாரு? பரதனுக்கும் சத்ருகனுக்கும் கொடுக்கப்பட்டது அவனுடைய தம்பி பொண்ணுங்க. சரியா? மாண்டவி சுதகீர்த்தின்னு பேர் வரும். அதை நம்ம திருமணத்தின் சமயத்துல பார்க்கும்போது வரும் அவங்க 4 பேர். அப்போ ஜனகனுடைய ஒரே பெண் ஊர்மிளைதான், அதான் லக்ஷ்மணனுக்கு கொடுத்திருக்க. முறைப்படி பார்த்தா மாமனார்னு உருப்படியான மாமனார்னா லக்ஷ்மணன் தான். ஏன்னா பயாலஜிக்கல் ஃபாதர் அவன் கொண்டு கொடுத்தது அவர் ஊர்மிளையை தான் கொடுக்கணும். ஆனால் சீதையை வளர்த்ததினாலே தகப்பன் ஸ்தானம் வந்துடுறது இல்லையா? அப்படி அவர் நின்று செய்யக்கூடிய. அப்போ அவர் என்ன பண்றார், இந்த விஷயங்களை கேட்கிறார். கேட்கும் பொழுது அந்த முடிவு எடுக்க அவருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்போ பகீரதனுடைய ஒரு சரித்திரம் அங்கே பேசப்படும். ரகுவம்சத்துல பகீரதன் அப்படிங்கிறவனுடைய சமாச்சாரம் அங்கே புரிஞ்ச உடனே மிக சந்தோஷம். ஏன்னா கங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு புனித நீர், அந்த புனித நதியானது நம்ம பூலோகத்திற்கு வந்ததுக்கே இவன் வம்சம் காரணம். ஒரு பெரிய விஷயம். அடுத்தது யாரை பத்தி பேச போறான் அப்படின்னா, சிலர் சுதாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு, சிலர் நகுஷன்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா இவர்கள் என்னன்னா இந்த மன்னர்கள் நகுஷன்லயும் சரி சுதாசனும் சரி நிறைய 100 வேள்விக்கு மேல அஸ்வமேத யாகங்கள் செய்து இந்திர பதவியை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வர்றாங்க. அந்த சரித்திரத்தை பேசுறார். கயர் கடல் சூழ் உலகெல்லாம் கை நெல்லி கனியாக்கி. என்னது? கயர் கடல் சூழ் உலகெல்லாம். கயர் என்று சொன்னால் மீன்கள் நிறைய பெற்ற இந்த கடலானது, இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய கடலானது
எப்படி இருக்கான் அந்த உலகமே கை நெல்லி கனியாக்கி அப்படின்னா அத்தனூண்டா ஆயிப்போச்சு. உள்ளங்கை நெல்லிக்கனி அளவுக்கு அந்த உலகத்தையே தன் கைக்குள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிட்டார். இயற்கை நெறிமுறையாலே இந்திரருக்கும் இடர் இயற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவனுடைய பராக்கிரமங்கள் இருந்து இயற்கை நெறிமுறையாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? சதியெல்லாம் செய்யல. அவன் இருந்த வாழ்க்கை நெறிமுறையானது என்ன ஆச்சு? இந்திர பதவிக்கே வந்துட்டான். இயற்கை நெறிமுறையாலே இந்திரருக்கும் இடர் இயற்றி முயற்கரை இல் மதி கொடையா. யாரப்பா? ஜனகனே, இவர் குலத்தோன் முன் ஒருவன் செயற்கரிய பெருவேள்வி 100 செய்து அமர்ந்தான். அப்ப 100 வேள்விகளை செய்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சது? இந்திர பதவி கிடைச்சுட்டான். இப்ப பெரிய பதவியாகிய இந்திர பதவியே அவனுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னா என்ன பண்றான்? இந்திரனுக்கே இடர் தரக்கூடிய அளவிற்கு அவன் என்ன பண்ணா? பதவி 100 அஸ்வமேத யாகங்களை செய்து அவனுக்கு அந்த பதவி கிடைச்சு. இப்போ அப்படியான ஒரு மன்னனும் இவனுடைய குலத்துல தோன்றவனதான். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிப்பதா இருந்தாலும் சரி, தபோ வலிமைகளில் சிறந்தவனாக இருந்தாலும் சரி, முன்ன தர்மத்தை சொல்லக்கூடிய இடத்திலே சிபி சக்கரவர்த்தியாக தன்னுடைய தொடையை சதையை அறுத்து கொடுத்தவனாக இருந்தாலும் சரி, எல்லாம் இவனுடைய வம்சத்துல வந்தவர்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பரம்பரையை சார்ந்தவன் ராமன். இப்ப பாருங்க, ராமன் அப்பேற்பட்ட ஒரு பரம்பரையை தேர்ந்தெடுத்து வெளியில் வந்திருக்க இல்லையா? அதனால்தான் குலப்பரம்பரைங்கிறது ஒண்ணும் இருக்கு இல்லையா? ராமருக்கும் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்வு இருந்திருக்கு பாருங்க. பேர்பட்ட குலத்துல அவர் வந்து இறங்கி இருக்காரு. இப்ப எவ்வளவு பெரிய ஒரு பரம்பரையினுடைய குலத்தினுடைய பெருமையை ராமனும் கட்டி காக்குற. இப்ப புரியுதா? ராமனுக்கு அப்ப ஏன் பிரின்சிபலி ஹி இஸ் வெரி 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 என்ன சொல்றது, லாக்டுன்னு சொல்ற மாதிரி. ஏன்னா அவர் ரொம்ப பிரின்சிபலா இருந்தாரு நம்ம பாக்குறோம் இல்லையா? ஏன் பிரின்சிபலா இருந்தாரு? ஏன்னா இவ்வளவு குலத்துல இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் இருந்துட்டாங்களே சார். ராமன் கொஞ்சம் தப்பு செஞ்சா என்ன சொல்லி இருப்பாங்க? ஏன்னா சிபி சக்கரவர்த்தி குலத்துல வந்தவன் நீ இப்படி பண்ணிவிட்டிய சொல்ற வசதி தானே, ஈஸியா சொல்லிடுவாங்கல்ல. ஏன்னா உண்மையே பேசக்கூடிய ஹரிச்சந்திரன் பிறந்தவனுடைய வம்சத்துல நீ இப்படி பண்ணிருக்கிய, வராத பேச்சு வந்துடும் இல்லையா? அப்ப ராமன் தன்னுடைய ஒரு நெறிமுறைகளுக்குள்ளே வரமுறைக்குள்ளே வாழ்ந்தான் என்று சொல்வதிலே தவறு ஒன்றும் இல்லையே. அவன் தர்மத்தை காக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கு இல்லையா? புரியுதுங்களா உங்களுக்கு? So he is entangled, he is been within that boundary he has to live. ஏன்னா ரகுவம்ச பெருமையை எடுத்துட்டு வர்றான்னா அப்ப அவங்க சொன்ன வழியில தான் அவன் வந்து ஆகணும். அவர்கள் வாழ்ந்த முறைக்குள்ளதான் அவன் கட்டுப்பட்டு ஆகணும். ஏன்னா மனிதன்னு நம்ம ஒரு உரு எடுத்துட்டோம்னா இல்லையா, அவர் அப்படித்தானே சொல்லி வர்றாரு. நான் மனுஷனா இருக்க போறேன்னு சொன்னதுதானே இந்த அவதாரம். நான் பகவானா இருப்பேன்னு சொல்லி வரலையே இல்லையா? ஆத்மானம் மானுஷம் மண்ணேத்துங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மனிதனாக இருப்பேன் இந்த பிறவியிலே. கிருஷ்ணர் அந்த டிக்ளரேஷன் எல்லாம் கொடுக்கல. ஆனால் தான் கிருஷ்ணர் கேன் பெண்ட் எனிதிங். கிருஷ்ணரையும் ராமரையும் நீங்க கம்பேர் பண்ணுவோம். கிருஷ்ணருக்கு அந்த பவுண்டரிஸ் எல்லாம் அவர் போட்டுக்கல. அவர் அவதாரமாகத்தான் வந்தார். வரும்போது அப்படி நான் எப்படியா இருந்தாலும் வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து he bended everything. நான் எங்க போய் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாரு, நான் எங்க போய் நிக்கிறேனோ அங்கேருந்து லைன் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி, எனக்கு பின்னாடி தான்டா கியூங்கிற மாதிரி, நான் எங்க போய் நிக்கிறேனோ அங்கேருந்து தான்டா லைன் ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி அவர் என்ன போட்டாரோ அதுதான் சட்டம் இல்லையா? திடீர்னு ஒரு நாள் 2 பேரையும் கூப்பிட்டாரு, சந்திரனும் சூரியனும். இவர் வர உட்காந்து தர்ப்பணம் பண்றாரு. என்னடா காரணம் அப்படின்னு பாக்குறாங்க. சந்திரன் சூரியன் ஓடி வரான். ஓடி வந்து என்னப்பா நாங்க நாளைக்கு தானே போய் சேர்றோம், நீ இன்னைக்கே பண்ணிறியே சந்திர அப்படின்னு கேட்டோடனே இவர் கேட்கிறாரு, அமாவாசைனா என்ன? சந்திரனும் சூரியன் சேருவது. இதான் 2 பேரும் சேர்ந்துட்டீங்களே, இன்னைக்குதான் அமாவாசை போடான்ட்டான். அவர் வந்து ரூல் மேக்கர், ரூல் பிரேக்கர். அவர் தனியா ஒரு ரூலை கிரியேட் பண்ணுவார். அவர் விடுவார்னா அவர் அம்மாவது உருவாக்குவாரு, ஒரு புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அது கிருஷ்ணர். ஆனால் ராமர் அப்படி பண்ணவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்திலையும் அப்படியே இந்த நூல் முடிச்சது போல அந்த சங்கிலி தொடரை அப்படியே காத்து வந்ததிலே இப்ப புரியுதா? ராமனுக்கு அந்த சிக்கல் இருந்திருக்குன்னு நமக்கு இப்ப புரியுது. காரணம் என்ன? வந்த வம்சம் அப்ப எந்த இடத்துலயும் தப்பு பண்ணிதான் பிரச்சனை வந்தோம். ஏன்னா இப்பேற்பட்டவர்கள்லாம் உட்கார்ந்துருக்கான் இல்லையா? 100 வேள்வி செஞ்ச ஒருத்தன், தர்மத்துக்காக வாழ்ந்த ஒருத்தன் இல்லையா, தொடையை அறுத்து கொடுத்தவன் ஒருத்தன், சத்தியத்திற்காக எல்லாவற்றையும் இழந்து நின்றவன் ஒருத்தன்.
இப்ப பார்க்கும் பொழுது இவரால் ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம் அதுக்குள்ள வரும். சரி, அடுத்தது இன்னொருத்தரை பார்ப்போம். என்ன அழகான இன்னொருத்தரை பார்ப்போம். சந்திரனையும் வென்றானும் ருத்திரனை சாய்த்தானும் துந்து என தானவனை சுடுசரத்தால் துணிந்தானும் வந்த குலத்திடை வந்த ரகு என்பான் வரிசிலையாள் இந்திரனை வென்று திசை இரு நான்கும் செருவென்றான். இப்ப இங்க இன்னும் சில சரித்திரங்கள் பேசப்படும். சந்திரனையும் வென்றான், ருத்திரனையும் சாய்த்தான், துந்து எனும் தானவனை சுடுசரத்தால் துணிந்தானும். இப்ப சந்திரனை வென்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல ஒரு காலத்துல சந்திரன் அசுரர்களுக்கு சார்பாக நிற்கிறான், ப்ரஹஸ்பதி தேவர்களுக்கு சார்பா நிற்கிறார். அப்போ அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்குது. தேவர்களின் சார்பாக இவர் குலத்திலே சேர்ந்த ஒருத்தன், அவனுக்கு பேரு திலீபன் என்று பேர். சரியா? அந்த திலீபன் என்பவன் என்ன பண்றான், இவர்கள் உடைய குலத்திலே சேர்ந்தவர்கள் ப்ரஹஸ்பதிக்கு சாதகமாக போய் நின்று தேவர்களுக்காக சண்டையிட்டு அசுரர்களை தோற்கடித்து சந்திரனை பிடித்து வருகிறான். ஏன்னா சந்திரன் அசுரர்களுக்கு சைடுல நிற்கிறான். அப்ப சந்திரனை வென்றான் அப்படிங்கிற ஒரு கூட்டம். அடுத்தது ருத்திரனை சாய்த்தான். சாய்த்தான் என்று சொல்லும் பொழுது போரிலே சாய்த்தான் இல்லை, தவோ வலிமையினாலே ருத்திரன் இடத்திலேயும் கூட வரத்தை கேட்டவன் யார்? பகீரதன் இல்லையா? தபோ வலிமையினாலே ருத்திரன் இடத்திலேயும் வரத்தை கேட்டு அவனை இவன் பக்கத்தில் இழுத்தவன். அப்பேற்பட்ட குலத்தை சார்ந்தவன். துந்து எனும் தானவனை அழித்து. துந்து அப்படிங்கிறவ ஒரு தானவன். தானவன்கிறது அசுரன்னு பேர். அவன் என்ன பண்றான், உத்தங்க முனிவருக்கு அந்த அசுரன் துந்து என்கின்ற அசுரன் என்ன பண்றான், இவனுக்கு ஆப்போசிட்டா நிற்கிறான். சோ அதனால உத்தங்க முனிவருக்கு அவன் பல கஷ்டங்களை கொடுத்ததுனால அவனை ஜெயிக்கிறதுக்கு, அவனுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு, அந்த உத்தங்க முனிவருக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக குவலயாசுவன் அப்படின்னு ஒரு இவங்களுடைய குலத்திலே சார்ந்த ஒரு மன்னன் குவலயாசுவன் அப்படின்னு அவன் என்ன சொல்றான், உத்தங்க முனிவருக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டு அந்த துந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரனை வென்றான். சரியா? அடுத்தது யார பத்தி பேசுறான், வந்த குலத்திடை வந்து ரகு என்பான் பரிசிலையால் இந்திரனை வென்று திசை இரு நான்கும் செருவென்றான். இவங்க குலத்துல இருக்கக்கூடியவன்ல பெரியவன் யார் தெரியுமாப்பா? ரகுன்னு ஒருத்தன் பேர். அந்த ரகுங்கிறவன் என்ன பண்ணான், தன்னுடைய வில்லினாலே தேவேந்திரன் வரைக்கும் நேரடியா போய் நின்று தேவேந்திரனையே ஜெயிச்சு 8 திசைகளையும் அவன் அடக்கி அவன் கீழே கொண்டு வந்தான். ஆகவே ரகு என்பவன் மாமன்னனாக இருந்ததினாலே இவங்களுடைய வம்சத்துக்கே ரகு வம்சம் என்று பேர். உங்க வம்சத்துக்கு பேரு ரகுன்னு சொல்றோம் இல்லையா, ரகு வம்சம்னு சொல்றோம் ரகு குலத்திலக்கா. அப்ப ரகு வம்சம்ங்கிறது எங்கேருந்து வந்தது? ஏன்னா இவங்க வம்சத்துல வந்த ஒரு மன்னன் இந்திரனை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஆற்றல் இருக்கு. அப்படி போய் சண்டை போட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கான ஒரு பராக்கிரமசாலிகளாச்சு. போரானாலும் சரி, தர்மமானாலும் சரி, அரசியலானாலும் சரி, தவோ வலிமையானாலும் சரி, எதிலையும் ரகுவம்சத்தின் உடையவர்கள் சளைக்கவில்லைங்கிறது தெரியும். முயற்சி செய்திருந்தாலும் சரி, யாரு? பகீரன், சகரன் முயற்சியா அதுக்கும் இறங்குறான். அதாவது இந்த வம்சத்துல பிறந்தவங்களுக்கு எதுக்கும் சளைப்பு இல்லை, அத தோய்வில்லாமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார். அப்படி அவர்களுடைய ஒரு மாண்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அழகாக இன்னொருத்தரை பற்றி சொல்ற.
வில்லெனும் நெடுவரையால் வேந்தென்னும் கடல் கடக்கி. இங்க ஒரு அழகான ஒப்புமையை வைக்கப்பட்டார். என்ன அழகா பார்க்கணும். வில் என்னும் நெடுவரையால் வேந்து என்னும் கடல் கலக்கி, எல் என்னும் மணி முறுவல் இந்துமதி என்னும் திருவை, அல்லென்னும் திருநிறத்து அரியண்ணா அயனென்பான், மல் என்னும் திரள் புயத்துக்கு அணி என்ன வைத்தானோ. இங்கே யாரை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால், ராமருடைய தாத்தா அஜன் என்கின்றவனை பற்றி சொல்றோம். ராமாவுக்கு தாத்தா அஜன், அஜனுடைய புள்ள தசரதன், தசரதன் புள்ள ரங்கன். சரியா? இப்ப ஐயன் அஜன், அஜன் அப்படிங்கிறவன் யார்? வில் என்னும் நெடுவரையால் வேந்து என்னும் கடல் கலக். இது ஒரு ஒப்புமை மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பாட்டு. என்ன ஒப்புமை அப்படின்னா, ஒரு காலத்துல பார்க்கடல் அப்படிங்கிற ஒரு பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுக்கணும்னு தேவர்கள் அசுரர்கள் சங்கல்பம் பண்ணி மேருமலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி அந்த பார்க்கடலை கடைந்தார்கள் இல்லையா? இந்த பார்க்கடலை கடையும் போது நிறைய விஷயங்கள் வெளியில வந்தது. அமுதமும் வந்து நஞ்சும் வந்து எல்லாம் வந்தது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டாங்க. சிலர்லாம் தேவலோகத்தில் தங்கிச்சு, சிலரை பெருமாள் நாராயணன் தன்னோடு வச்சுக்கிட்டார் சில பொருட்களை. அதுல யார் வந்தது அப்படின்னா, அந்த பார்க்கடலில் கடையும் பொழுது மகாலட்சுமியும் வந்தாள்னு சொல்றோம் இல்லையா? திருமகளும் வந்தாள். அப்போ பார்க்கடலை கடைந்தார்கள், கடைந்ததிலே மகாலட்சுமி வந்தாள். அதுபோல் இவருடைய தாத்தா என்ன பண்ணிருக்கார், அர்ஜுன் ஒரு சுயம்பரத்துக்கு போறார். அந்த சுயம்பரம் யாரு அப்படின்னா, இந்துமதியின் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள. அந்த சுயம்பரத்துக்கு போகும்போது என்ன ஆகுதான், அங்க எல்லாரும் மற்ற ராஜாக்கள் எல்லாம் இவனை சண்டைக்கு கூப்பிடுறாங்க சுயம்பரத்தில். அப்ப அவர்களை வென்று இந்துமதியை இவன் திருமணம் செய்து கொண்டதை கம்பன் இங்கே பார்க்கடலிலே கடைந்து திருமகளை எடுத்ததற்கான ஒப்புமே தர. நல்லா யோசிப்பாங்க. பார்க்கடலிலே கடைந்து திருமகளை இவன் கைபிடித்த நாராயணனை போல் அஜன் என்ன பண்ணானா, பகைவர்களை கடைந்து இந்துமதியை திருமணம் செய்து கொண்டான். அப்ப வில் என்னும் நெடுவரையால் வேந்தென்னும் கடல் கலக்கி, அப்போ வேந்தர்கள் அத்தனை பேரையும் ஒரு கலக்கு கலக்கி, எல் என்னும் மணிமுறுவல் இந்துமதி என்னும் திருவை, இந்துமதி என்னும் லக்ஷ்மியை, அல் என்னும் திருநிறத்து அரியன்ன. இந்த இடத்துலதான் அழகாக ஒரு ஒப்புமையை சொல்றார். என்ன அப்படின்னு சொன்னா, அல் என்னும் திருநிறத்து அரியன்ன. அப்போ அஜனும் ராமனை போல் கருத்த நிறத்தில் இருந்திருக்கிறார் என்பது பேர். தசரதன் என்ன கலர்ல இருந்தாருன்னு தெரியல, சரியா? அதை பத்தி சொல்லல கம்பன். ஆனால் அவங்க தாத்தா கருப்பா இருந்திருக்காருன்னு தெரியும். ஏன்னா அது சொல்றான். ஏது? இருளை போல், அல் என்றால் இருள், இருளை போன்ற நிறத்தை உடைய, நாராயணனை ஒத்த நிறத்தை உடைய அஜன் என்பவன். அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம ஆளும் தாத்தாவை போல இருந்திருக்காருன்னு அர்த்தம். தாத்தா நிறம் இவருக்கு வந்திருக்கு, சரியா? அதனால அது ஒன்றும் தப்பில்லை. அது டிஎன்ஏ ஒத்து வருதுன்னு வச்சுக்கலாம். அது ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. அயன் என்பான் மல் என்னும் திரள் புயத்துக்கு அணி என்ன வைத்தான். அவனுடைய தோல் வலிமைக்கு வேற என்ன கதை சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட வலிமை உடையவனாக அஜன் என்பவன் இருந்தான். அவன் இந்த ராமனுக்கு மூத்தவன், அவனுடைய அப்பாவுக்கு அப்பா. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோனுடைய அப்பானுடைய இன்ட்ரடக்ஷன். அயன் புதல்வன் தயரதனை அறியாதார் இல்லை சொல்லிட்டார் முதல் வார்த்தையில. இன்ட்ரோடக்ஷன் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டார் பாருங்க. இது விஸ்வாமித்திரர் கிட்டதான் இந்த இன்ட்ரோடக்ஷனை கேட்டுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன அழகா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, என்ன அருமையான விஷயங்களை சொல்றாரு பாருங்க. எப்படி அழகா, எப்படி பிராண்ட் பண்றாருன்னு பாருங்க. ஒரு ரகுவம்சத்தினுடைய பிராண்ட் அம்பாசிடரா விஸ்வாமித்திரர் தான் வேலை செஞ்சிருக்காங்க. என்ன அழகான வார்த்தைகள், என்ன அழகான நயமான வார்த்தைகள் இல்லையா?
அவங்க அப்பாவை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்லப்பா அப்படிங்கிறத விஸ்வாமித்தர் நயம்பட சொல்றார். அயன் புதல்வன் அயரதனை அறியாதார் இல்லை. யாருக்கும் தெரியாதவங்களா கிடையாது. அவன் பயந்த குலக்குமரர் இவர். ஸ்ட்ரைட்டா வந்தான். யார் இவன்? அவர்கள் அவனுடைய பிள்ளை. பயந்த குலக்குமரர் இவர் தமை உள்ள பரிசெல்லாம் நயந்து உரைத்து கரையேறல் நான்முகர்க்கும் அரிதாம் பல் இயம் துவைத்த கடைதலையாய் யான் அறிந்தபடி கேள். சரியா? இவர்களுடைய சிறப்பு இயல்புகளை நான்முகமாக வைத்திருக்கக்கூடிய பிரம்மாவால் கூட சொல்ல முடியாது, அவராலும் கூட சொல்லுவது அறிவு. அதனால நான் என்ன கேட்டோன்னா அதை வச்சு சொல்றேங்க. புரியுதா? நான் என்ன கேட்டேனோ அதை நான் உனக்கு சொல்கிறேன். அப்பேற்பட்ட குமரன் அப்ப தசரதனுடைய சமாச்சாரத்தை சொல்லி தசரதனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ராமனை பற்றி வரணும். இப்போ ராமன் இப்போ கான்டெம்பரரியா பண்ற வரைக்கும் கொண்டு வரணும் அவர். புரியுதா? தசரதனுக்கு பிள்ளை எப்படி பிறந்திருக்காங்கிறத சொல்லி, இவர் என்ன காரணத்துல ராமனை சந்தித்தான் என்பதை சொல்லி, இப்ப எங்க வந்து நின்று இருக்கான் ராமன்கிற வரைக்கும் கொண்டு வரும். எவ்வளவு பெரிய கதை! நம்மளா இருந்தா ஒரு மூணு நாள் பேசியிருப்போம். அவன் ரகுவம்சத்தினுடைய கதையை இருந்தால் இவ்வளவு பிரீஃபா சொல்லியிருப்பாங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. ஆனா எவ்வளவு கிளியரா ஆப்டா பேசியிருக்காரு. அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை போடல, கரெக்டான வார்த்தைகளை போட்டு என்ன சொல்லணுமோ அளவோட சொல்லி விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் பெரியவங்க பேசுறதுக்கும் மற்றவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம். நம்ம ஒரு கருத்தை சொல்லணும்னா சுற்றி சுற்றி சொல்லிட்டு இருப்போம். அவங்க சொல்றதா இருந்தா 2 வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவோம், விஷயத்தை நேரடியா சொல்லிடுவாங்க இல்லையா? அப்ப இங்க சொல்ற யான் அறிந்தபடி கேளை, நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா சொல்றப்ப எப்படி தயரதனுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்ற. துணியின்றி உயிர் செல்ல சுடர் ஆழி படை வையோன் பணிவென்ற படி என்ன பகைவென்று படி காப்போன் தனு அன்றி துணையில்லான் தருமத்தின் கவசந்தான் மனுவென்ற நீதியான் மகவு இன்றி வருந்துவான். இப்ப தயரதனுடைய கதைக்கு வரான். என்ன சொல்றான்? அப்ப ஒரு துன்பமும் இல்லாமல் இந்த உயிர்களுக்கெல்லாம் வாழும்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் செய்யக்கூடிய பணிவென்றபடி என்ன வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை சரியாக செய்யக்கூடிய பகைவென்றபடி காப்பான், எந்த பகையரசர்களையும் வெல்லக்கூடியவனான திறம் படைத்தான், உலகத்தை காப்பவன், தனு அன்றி துணை இல்லான், கைவில்லை அல்லாமல் வேற எந்த துணையும் இல்லாமல் தர்மத்தின் கவச்சம் தான், இவன் தர்மத்துக்கே கவச்சம் அப்பா, மனுவென்ற நீதியான், அரச தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் எழுதிய மனுவையே கூட தன்னுடைய நீதியினுடைய மாட்சிமையினால் வென்றவன். ஆனா என்ன அர்த்தம்? தர்மம் அவ்வளவு அறத்தினால் ஒழுகக்கூடியவன் தயரவன். மகவு இன்றி வருந்துவான், அவனுக்கு பிள்ளை பிறக்கலேன்னு ஒரு வருத்தம். அவனுடைய கஷ்டமே என்ன? தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கல. அதான பேசுறார். முதல்ல வசிஷ்டர் இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றார்? எனக்கு பின் இந்த அயோத்தியையும் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் காப்பாற்று, இது என் சொத்தை காப்பாற்றணும்னு சொல்லல இல்லையா? நான் ஒரு எத்தனையோ crore million dollars வச்சிருக்கிறேன், கிசிலியன் டாலர்ஸ் ஆஃப் சொத்து அசட் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். இத்தனை சப்சிடரி கம்பெனிஸ் வச்சிருக்கிறான், அதெல்லாம் பார்த்துக்கணும்லாம் அவர் பேசல. அவர் என்ன சொன்னார்? எனக்கு பின் இந்த ராஜ்யத்தில் என்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு மகவு வேண்டும். அவர் தான் அவருடைய டிமாண்ட், அவ்வளவுதான். அதுதானே வச்சார் வசிஷ்டர் இடத்துல. இப்போ அவர் என்ன சொல்றார்? தனக்கு ஒரு பிள்ளை பிறக்கல அப்படின்னு ஒரு வருத்தம். அப்ப என்ன சொல்றாங்க? எல்லாரும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணது தெரியும் நமக்கு. என்ன சொன்னார்? கலை கூட்டு முனிவரை கேட்போம் அப்படி. அதையும் சொல்றார். சிலைகோட்டு நுதல் குதலை செங்கனிவாய் கருநெடுக்கண் விலைக்கு ஒட்டும் பேர் அல்குள் மின்னுடுங்க இடையாரை முலைகோட்டு விலங்கு என தொடர்ந்து அணுகி முன்னின்ற கலைகோட்டு பெயர் முடியால் துயர் நீங்க கருதினான்.
இன்னும் வார்த்தைகள் எப்படி அழகா விழுது பாருங்க. இதான் கம்பரனுடைய ஒரு என்ன சொல்றது, பிரவாகமான வார்த்தைகள். தமிழா அப்படி விளையாடணும் அந்த மனுஷனு. எப்பேற்பட்ட வார்த்தைகள் எல்லாம் போட்டு பேசுறான். அதாவது கலைகோட்டு முனிவர் சரித்திரமே நம்ம ஒரு பெரிய சரித்திரமா படிச்சோம். இத ஒரே ஒரு பாட்டுல முடிச்சுட்டார் மனுஷன். கோசிகன் இங்க சொல்றது என்ன சொல்ற, கலைகோட்டு முனிவர் யாருங்கிறது தெரியும். அவர் முதல்ல பெண்களையே பார்த்தது இல்லை. பெண்களை பார்த்த உடனே ஜூஜூ இது என்ன புதுசா விலங்கா இருக்குன்னு அவங்கள தேடிட்டு பின்னாடி போறார். அவங்க ஆடிட்டு வர 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 அவங்கள முன்னாடி தூக்கிட்டு வர்றார். ஏன்னா ரோமபாதன் அப்படித்தானே கூட்டிட்டு வர்றான். தன்னுடைய நாட்டிலே மழை இல்லை என்பதற்காக ரோமபாதன் என்பவன் கலைகோட்டு முனிவரை புடிச்சிட்டு வந்தாதான் சரி வரும். ரிஷிய சிங்கர்னு பேர் அவருக்கு. ஸ்ருங்கி அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம். ரிஷி சிங்கர், ரிஷி ஒருவனுக்கு கொம்புள்ள ரிஷி அப்படிங்கிறதுக்காக ரிஷ்ய சிங்கர்னு பேர். அந்த ரிஷ்ய சிங்கர் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல இருக்கார், காட்டுல அவங்க அப்பா வச்சுட்டு இருக்கார். ரோமபாதனுக்கு விஷயம் தெரியுது. ஆனா அவன் தவ வலிமை பெற்றவன். ஆனா இது வரைக்கும் அவன் பெண்களையே பார்த்தது இல்லை. அதனால இவனுடைய நடன மங்கைகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அவனை போய் நாங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம்னு சொல்லி அவன் முன்னாடி போய் டெய்லி நிக்க இவங்களை பார்த்தா இவனுக்கு ஏதோ புது விலங்கா இருக்கு, ஏதோ பேசுதுன்னா இவருக்கு யோசனை. ஏன்னா இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லையே, மற்ற மனுஷங்களும் மற்ற ஆப்போசிட் செக்ஸே அவர் பார்த்தது இல்லை. அவங்க சொல்ல சொல்ல இவர் என்ன பண்றாரு, அவங்க ஒரு நாள் ஆடிக்கிட்டே போக போக இவர் அவருக்கு பின்னாடியே போறார். போய் ரோமபாதனுடைய நாட்டில காலை வச்ச உடனே சரியான மழை. அப்ப ரோமபாதன் உடனே சந்தோஷப்படுறான். அதுக்குள்ள அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, கலைகோட்டு முனிவருடைய அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் ஓடி வர்றார். ஓடி வந்துட்டு, என்னப்பா என்ன பிள்ளைய நீங்க நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுவதற்கு முன்பாக ரோமபாதன் தன்னுடைய வளர்ப்பு மகளாக சாந்தாவை அவனுக்கு மனம் முடித்து தருகிறார். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கலைகோட்டு முனிவருக்கு சாந்தா என்கின்ற பெண்ணை ரோமபாதன் கொடுத்தான். சாந்தா என்பவள் யார்? தயரதனுக்கு முதலிலே பிறந்த பெண். தயரதன் அதை என்ன பண்ணிட்டான், ரோமபாதனுக்கு அந்த பொண்ணை வளர்ப்பு மகளா கொடுத்தான். ஏன்னா ரோமபாதனுக்கு குழந்தைகள் கிடையாது, இவனுடைய நண்பன். அதனால தயரதன் என்ன பண்றான், தன்னுடைய பெண் குழந்தையை வச்சுக்கோ. காரணம் என்ன, இவருக்கு இன்னும் இளமை இருக்கிறதுனால, இவருக்கு இன்னும் 3 மனைவிகள் இருக்கிறதுனால தனக்கு ஏதாவது ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துடும் ஒரு நம்பிக்கையில கொடுத்துட்டார். அது கடைசியில் என்ன போச்சு, அவருக்கு நடக்கல. அதுக்கப்புறமா தான் இந்த சமாச்சாரம் நடக்குது. வசிஷ்டர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, அப்பா சாந்தா இருக்காளே உன்னுடைய பொண்ணு, அவனுடைய மாப்பிள்ளை இருக்கார கலைகோட்டு முனிவர் ரிஷி சிங்கர், அவனை கூட்டிட்டு புத்திரகாமேஷ்டியாக நடக்கும். அவருடைய வரலாறு தான் இது. அப்ப அவரை கூட்டிட்டு வா, அவரை கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இவர் வசிஷ்டர் சொன்ன உடனே அந்த கலைகோட்டு முனிவரை போய் பார்க்கிறார், சந்திக்கிறார். தார்காத்து நறுங்குஞ்சி தனையர்கள் என் தவம் இன்மை, பார்காத்து வனமுலையார் மணிவயிறு வாய்த்திரளால், நீர்காத்து கடல் புடை சூழ் நிலம் காத்தோம் என்னின் பின் பார்காத்தற்கு உரியாரை பணி நீ என்றார். இதான் வார்த்தை பாருங்க, கம்பன் விளையாடக்கூடிய வார்த்தை. என்ன சொல்றான் பாருங்க, தார்காத்து நறுங்குஞ்சி தனையர்கள் என் தவம் இன்மை. இந்த உலகத்துல என்ன சமாச்சாரம், என் தவம் இன்மை, ஏதோ ஒரு தவத்தினுடைய குறை, எனக்கு குழந்தை பிறக்கல. தயரதன் எப்படி தன்னுடைய செல்ஃப் பிளேம் எடுக்கிறான் பாருங்க. எவனா சொல்லுவானா, என் மேல ஏதோ தப்பு இருக்கு பாங்க. எவனே ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறேன், ஒண்ணுமே இல்லை, என்னடா பொருளை இங்க வச்சியா, நேத்து நான் உன் கைக்கு கொடுத்தேனே, ஃபைல வச்சுட்டு போனேன், அவன் தான் வச்சிருப்பான், இல்ல மறந்துட்டு இருப்பான், நீ என்கிட்ட கொடுக்கவே இல்லைன்னு அடிச்சு விட்டுருவான். யோ நீ என்கிட்ட கொடுக்கவே இல்லைங்க. எவனுக்காக ஒருத்தனுக்கு தைரியம் இருக்கா, செஞ்ச தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கா? தயரதன் சொல்றான், ஏதோ என்னில் ஒரு தவத்தினுடைய குறை இருக்கு. தார்காத்து நறுங்குஞ்சி தனையர்கள் என் தவமின்மை, ஏதோ பிரச்சனை, எனக்கு ஏதோ தவ குறைச்சல். என்ன காரணம், குழந்தைகள் பேரும் கூட தவத்தினால் வருவது. குழந்தை பேரு என்பது கூட, மக்கள் செல்வம் என்பது கூட தவத்தினால் வருவது. அப்போ அப்பேற்பட்ட தவம் ஏதோ எனக்கு என்னிடத்துல குறைஞ்சிருக்கு. அதனால என்ன ஆச்சு, வார்காத்த வனமுலையார் மணிவயிறு வாய்த்திலரால், என்னுடைய மனைவிமார்கள் அவங்க வயிறு வளரல இல்லையா, மணி வயிறு. கரெக்டா, இதே வார்த்தையைத்தான் இவரும் எடுக்கிறார். யாரு, 4000 திவ்ய பிரபந்தத்துல சொல்லும் போது, கோசலைத்தன் மண்ணு புகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தானை,
வார்த்தை பாருங்க. கம்பன் எங்கேருந்து லீட் எடுக்கிறார். கண் மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிற்றில் வாய்த்தான். அதே வார்த்தையை தான் இங்க சொல்றாரு, மணி வயிறு வாய்த்திலரால். அதனால நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் கம்பனுக்கு முன்னாடி வந்துருச்சு. 4000 திவ்ய பிரபந்தம் ஞாபகம். ஏன்னா ஆழ்வார்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆழ்வார்களுடைய ஒரு பாதிப்பு கம்பன் உள்ளே இருந்தது. அவனுக்கு நம்மாழ்வார் தான் குரு. குருகூர் நாதனை வேண்டின்னு தான் ஒரு வாழ்த்து பாட்டை எழுதியிருப்பார். குருகூர் நாதன் அப்படின்னு சொன்னா நம்மாழ்வார சொல்றாரு. ஆகவே நம்மாழ்வார்னா ஆழ்வாருடைய பாசுரங்கள் மனசுல வச்சிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தோம்னா இது தட் லீட்ஸ், அந்த வரிகள் உங்களுக்கு 4000 பிரபந்தத்துடைய வரிகளோடு ஒத்துப்போம். மண்ணுகுகள் கோசலை தன் மணி வயிற்றில் வாய்த்தானை. அப்ப அதே வார்த்தை சொல்றான், மணி வயிறு வாய்த்திலராள். அவங்க வயிறு நிரம்பல. ஏன்? நீர் காத்த கடல் புடை சூழ் நிலம் காத்தோம். இந்த உலகத்தை, நீரினால் சூழப்பட்ட இந்த உலகத்தை நான் காக்கின்ற நிலத்தை காத்தேன். ஆனால் என்னின் பின், எனக்கு பின் பார்க்காத்ததற்கு உரியாரை பணி நீ. எனக்கு பின்னாடி இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு ஒருவனை நீ எனக்கு குடு என்று சொல்லி கலைகோட்டு முனிவரிடம் அவன் கேட்டதை கௌசிகன் சொல்றான். அப்ப அவனுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருந்திருக்குங்கிறது இங்கே கிளியரா சொல்றான். தயரதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன? அப்ப வார்த்தையை போடுறான். உரை கேட்டு அம்முனியும் அருள் சுரந்து உவகையான் ஆய் இவ்வுலகம் அன்றியே எவ்வுலகும் இனிதளிக்கும் செவ்வி இளம் சிறுவர்களை தருகின்றேன் இனி தேவர் வவ்வி நுகர் பெருவேள்விக்கு உரியலாம் வருக என்றான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த முனிவனாகிய கலைகோட்டு முனிவனாகிய ரிஷிஸ்ருங்கன் என்ன சொல்றான்? ஒரே சந்தோஷத்திலே அருள் சுரந்தவனாக, இவ்வுலகம் அன்றியே, இந்த உலகம் மட்டும் இல்ல சார், எல்லா உலகமும் சிறந்திருக்கக்கூடிய இனிமையாக இருக்கக்கூடியதான இளம் சிறுவர்களை தருகிறேன். அங்கே பிராமிஸ் பண்ணிட்டார், இளம் சிறுவர்கள் அப்படின்னு ஆம்பளை அரசங்களை கொடுக்கிறேன்ட்ட. புதல்வர்களை அப்படிங்கிற வார்த்தை சொல்லல, மகள் மகள் எதுவுமே பேசல, சிறுவர்களை தருகிறேன். உனக்கு என்ன பண்ற? குழந்தைகளை, புதல்வனை தருகிறேன். இனி தேவர் வவ்வி நுகர் பெருவேள்விக்கு உரியலாம் வருக. அதனால என்ன பண்ணணும்? உத்தரகாமேஷ்டியாகம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீ செய் என்று கலைகூட்டு முனிவன் சொன்னதை இங்கே கோசிகன் பேசுறான். காதலரை தரும் வேள்விக்கு உரியெல்லாம் கடிது அமைப்ப மா தவறில் பெரியோனும் மற்றதனை முற்றுவித்தான் சோதி மணி பொற்கலசத்து சுதையணைய வெண்சோறு ஓர் பூத கனத்து அரசு ஏந்தி அனல் நின்றும் போந்ததால். அழகாக அந்த வேள்வியை வச்சு எல்லாரும் அந்த வேள்வியை சரியாக செம்மையாக செய்ய, அந்த வேள்வியில் இருந்து, அந்த அக்னியிலிருந்து ஒரு பூதமானது எழுந்து என்ன கொடுத்துச்சு? வெண்சோறு ஓர் பூத கனத்து அரசு ஏந்தி. இங்கதான் வால்மீகிக்கும் கம்பனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் என்ன என்றால், வால்மீகி பூதம் பாயாசத்தை கொடுத்ததாக சொல்றார். ஆனால் கம்பன் வெண்சோறு அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்கரை சாதம், சக்கரை பொங்கல் கொடுத்ததாக பேசுற. ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். இந்த இடம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. வால்மீகியிலே அது பாயாசமாக பேசப்பட்டது. அந்த பாயாசத்தை தான் அவரு என்ன பண்ணாரு? நாளா பிரிச்சு கையில கொடுத்தாரு. ஆனா பிரிக்கல, அவர் கொடுத்துட்டார். கௌசல்யா கிட்ட கொடுத்தாரு. கௌசல்யா தான் கொஞ்சம் எடுத்துட்டு கைகை கிட்ட கொடுத்து, கைகை அதுக்கப்புறம் சுமித்ரா கிட்ட கொடுத்து, கடைசியில இருந்தது வழிச்சு திருப்பி சுமித்ரா கிட்டே கொடுத்துட்டார். அதுதான் அந்த வால்மீகியில நடந்த கதை. ஆனா இங்க அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க. இங்க இவரே நாளா கூற பிரிச்சுட்டாருன்னு பேசுது. ஒரு வித்தியாசம் இருக்கு. கம்பனுக்கும் வால்மீகிக்கும் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்னொன்னு பொருளும் வித்தியாசப்படுது. பாயாசம் இல்ல, வெண்சோறு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொங்கல்னு சொல்றாரு. இப்ப சக்கர சாதத்தை கொடுத்துருக்க, அப்ப பூதம் ஏந்தி கொடுத்துருக்கு. பொன்னின் மணி பரிகலத்தில் புறப்பட்டு இன்னமுதை பன்னு மறைப்பொருள் உணர்ந்த பெரியோன் தன் பணியினால்
தன்னணைய நிறைகுணத்து தசரதனும் வரன்முறையால் நல் நுதலர் மூவருக்கு 4 கூறியிட்டு அளித்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? 3 பேரை கூப்பிட்டு 4 துண்டா போட்டு கொடுத்தாங்க. சரியா? அப்ப 4 துண்டா போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னு இங்கே யார் சொல்ற? விஸ்வாமித்திரர் பேசுறார். அது கம்பனுடைய கூற்று. என்ன சொல்றார்? அழகாக அந்த மறைபொருளை உணர்ந்த அந்த பெரியோர்கள் நடத்திய அந்த வேள்வியிலே பூதமானது கொடுத்த அந்த நிறை குணர்ந்த பொற்கொல சித்தம் ஆகிய அந்த இதுல இருந்த சக்கர பொங்கலாகிய விஷயத்தை இவர் என்ன பண்றார்? தன்னுடைய நுதலார் மூவருக்கு, தன்னுடைய மனைவிமார்கள் மூவரையும் கூப்பிட்டு 4 கூறிட்டு அளித்தான். 4 பிரிச்சு கையில கொடுத்தார். 3 பங்குகளை முறையே கோசலை, கைகை, சுமித்திரைக்கு கொடுத்து 4வது பங்கையும் சுமித்திரை மீண்டும் எடுத்துக்கொண்டார். கடைசியில சுமித்திரை 2 பங்கு எடுத்துண்டா, கைகேயி 1 சாப்பிட்டா, கோசலை 1 சாப்பிட்டா. அப்ப 1 சாப்பிட்டதெல்லாம் ஒரு குழந்தை, 2 சாப்பிட்டதுனால அதுக்கு 2 குழந்தை. லக்ஷ்மணனும் சத்ருக்கரனும் அவங்களுக்கு பிறந்த. இங்கே ராமன், அங்கே பரதன். இப்போ விஸ்வாமித்திரர் இவர்களை பற்றியான விவரத்தை சொல்ல போறான் பாருங்க. இங்கேயே நமக்கு காவியத்தினுடைய குறிப்பாக அந்த அவதார நோக்கத்தை சொல்லக்கூடிய விஷயத்தை விஸ்வாமித்திரர் வச்சுடுறார். என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். அந்த ஒவ்வொருத்தருக்கான இன்ட்ரோடக்ஷனை பேசுறார். அந்த இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதிலேயே காப்பியத்தினுடைய அவதார நோக்கம் என்பதை வைத்தே பேசக்கூடிய பொருளாக பேசுறார். என்னன்னு பார்ப்போம். விரித்திடு தீவினை செய்த வெவ்வி தீவினையாலும் அருங்கடையில் மறை அறைந்து அறம் செய்த அறத்தாலும் இரு கடக கரத்தலத்து இவ்வெழுந்த அரிய திருமேனி கருங்கடலை செங்கனி வாய் கௌசலை என்பாள் பயந்தாள். இப்ப என்ன சொல்றா? இங்க உட்கார்ந்து இருக்கார் பார்ப்பா, கருப்பா இருக்கானே ஒரு புள்ள இல்லையா? கரிய செம்மல் அவர் தான் ராமன். அவர் யாரு? இரு கடக கரத்தலத்து இவ்வெழுந்த அரிய திருமேனி. எப்படி? பெரிய யானையை போன்ற பெரிய நீண்ட கைகளை கொண்டவனாக. ராமனுக்கு ஒரு அங்க லட்சணத்துல அவனுடைய கைகள் பெரிய நீண்ட கைகள். அவனுடைய கைகள் என்னன்னா, ராமர் நின்னார்னா அவருடைய கை முழங்கால் வரைக்கும் வருமா. இப்ப நம்ம எல்லாம் நின்னோம்னா ஹிப் வரைக்கும் தான் வரும் கை. நம்ம நின்னோம்னா அவர் கை முழங்கால் வரைக்கும் வருமா. அப்போ இரு கை வேளத்து ராகவன் முதலே பேசினார். இரு கை வேளத்து ராகவன் என்ன அர்த்தம்? அவர் கையே அப்படியே யானையினுடைய துபிக்கை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய கைகள். அப்படி இருக்கக்கூடிய கரத்தை கொண்டவன். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? இரு கடக கரத்து எவ்வெழுந்த அரிய திருமேனி. இங்க உட்கார்ந்துருக்கானேப்பா அழகான ஒரு திருமேனியோடு முன்னுடைய முன்னாடி உட்கார்ந்திருக்காரு. இரு கைகள், அழகான பெரிய திறம்படைத்த கைகளை கொண்ட இவன் எதுக்காக வந்திருக்கான் தெரியுமா? உலகில் பாவங்கள் பரவி இருந்திருக்கு. விருந்திடு தீவினை செய்த வெவ்விய தீவினையாலும் என்ன பாவங்கள் பரவி இருக்கு. அந்த பாவ செயலை தடுப்பதற்காகவும் கொடுத்துட்டார் பாருங்க குறிப்பு. இங்க விஸ்வாமித்திரர் அவதார நோக்கத்தை பேசுறார். அருங்கடை இல் மறை அரைத்த அறம் செய்த அறத்தாலும் வேதங்கள் என்ன சொல்லப்பட்டனவோ அந்த வேதங்கள் கூறிய அறம் செய்த தர்மங்கள், அந்த தர்மத்தை செய்வதற்காகவும் இங்கே இரு கரங்களை கொண்டு திருமேனியோடு உட்கார்ந்திருக்கானே இந்த ராமன். யாருக்கு? கருங்கடலை செங்கனிவாய் கோசலை என்பாள் பயந்தார். இந்த ராமனை அழகான கோசலை என்பவள் செங்கனிவாய் கொண்டிருக்கக்கூடிய கோசலை. செங்கனி வாய்ன்னு சொல்லக்கூடியதற்கு காரணம் கோசலையே இருக்கிறதுலயே அதிர்வு இல்லாமல்
மதுரமாக பேசக்கூடியவள்னு அர்த்தம். அம்மாவுடைய குணமும் வந்திருக்கு ராமருக்கு. இப்படி பாருங்க, அம்மாவும் எப்படி செங்கனி வாய், அப்படி கனியை போன்ற மதுரமான இனிமையான குரலை கொண்டவள். அவ பேசினா அப்படி இருக்கும். ஏன்னா அதிலிருந்து பேச மாட்டேன், யாரையும் கடிந்து சொல்ல மாட்டேன். அதுதான் கோசல். எங்கேயுமே யார்கிட்டயாவது சண்டை போட்டான்னு இருக்க. கோசலை முற்றாக நீங்க பாத்தீங்கன்னா, கோசலை போய் தயரதன் இடத்திலே முறையிட்டு என் பிள்ளைக்கு நீ என்னடா இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு கேட்கலாம் தயரதனை. ஆனா அவன் எதுவுமே பேசல. அவன் மனசுல இருந்த கஷ்டத்தை சுமித்திரை இடத்திலே போய் சொன்ன, அவ்வளவு. பரதன் வந்தா போது கூட பரதனிடத்திலே குறையாக அவ பேசல. அந்த இந்த காட்சியெல்லாம் வரப்போகுது அயோத்தியா காண்டத்துல. நீங்க இன்னும் அயோத்தியா காண்டத்துல வரி வரி படிச்சு சந்தோஷப்படணும். நம்ம கம்பன் அந்த காட்சிகளை எப்படி கொண்டு போவாங்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த பரதன் நிற்கும் பொழுது, என்னப்பா உனக்கு அரசாட்சி ஏற்பாடு உங்க அம்மா பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு, உனக்கு தெரியாதான்னு தான் கேட்க. அவ்வளவுதான் கேட்டான். நீ சரி செஞ்சேன்னு சொல்லல, கைகையை சரி செஞ்சேன்னு சொல்லல, கூனி சொன்னதை கேட்டான்னு சொல்லல, என் புருஷன் புத்தி இல்லாம பண்ணான்னு சொல்ல, எதுவுமே பேசல. அவன் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், பரதா இந்த மாதிரி உனக்கு ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கே, உனக்கு தெரியாதப்பான்னு. என்ன ஒரு நயமான வார்த்தைகள். அதனாலத்தான் கோசலை என்பவள் யோசிக்கணும். இந்த அவதாரங்கள் எல்லாம் தாயார் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க பாருங்க. எப்பேற்பட்ட தாயை தேர்ந்தெடுத்திருக்கிற இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் தான் நம்ம படிக்க 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 ஆனந்தப்படுறதா இல்ல கண்ணுல இருந்து தண்ணி வர்றதா எதுவுமே புரிய மாட்டேங்குது. சில சமயங்கள் இந்த அவதாரங்களை படிக்கின்ற பொழுது, எப்பேற்பட்ட அவதாரம் இதெல்லாம், வாழ்க்கையில நம்ம எவ்வளவு படிச்சாலும் அதனுடைய இன்பமும் சுவையும் அப்படி இருக்கேங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியது. அப்படியான ஒரு அழகு. கருங்கடலை செங்கனி வாய் கோசலை என்பாள் பயந்தாள். இப்ப ராமன் என்கின்ற ஒருவன் அங்க எதிரில் உட்கார்ந்துருக்கானப்பா. அந்த கருத்த மேனியோடு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கானே, அந்த ராமனை பெற்றெடுத்தவள் கோசலை. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்றான். இந்த இடத்துல தான் இந்த ஒப்புமையை நீங்க கடைசி வரைக்கும் மனசுல வச்சுக்கணும். கௌசிகன் விஸ்வாமித்திரன் அடுத்த பரதனை பற்றியான ஒப்பீடு கொடுக்கிறார். இத நிறைய இடங்கள்ல நிறைய பேச்சாளர்கள் இதை சைட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். பரதனுக்கான மாண்பை யாரு நல்லா ஞாபகம் வச்சுங்க. குலகுரு இல்ல விஸ்வாமித்திரன். வசிஷ்டம் பேசுறான்னா ரைட்டுன்னு சொல்லலாம். கரெக்டா? வசிஷ்டன் பேசுறான்னா ரைட்டு, கரெக்ட். வசிஷ்டருக்கு தெரிஞ்சு போச்சு சொல்றான். ஆனால் பரதனை பற்றி கோசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் பேசுறார். என்ன பேசுறான்? பள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளம் என்னும் தகையானை பரதன் என்னும் பெயரான். இந்த உலகத்திலே எந்த விதமான விஷயங்களிலும் தள்ள முடியாத கள்ளறிய பெருநீதி. உலகத்திலே நீதி என்பது விருசு. அந்த நீதியை நீங்க எங்கேயும் தள்ள முடியாது. தனியாறு புகமண்டும், எப்படின்னா ஆறு ஓடி 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 கடலானது பள்ளமாய் போய் சேராகிறது இல்லையா? நல்லா பாருங்க, கடல்ல எவ்வளவு போய் தண்ணி விழுந்தாலும் சேராகிறது இல்லை. அதுவும் நிலம் தானே. இப்ப இங்க ரோடுல தண்ணி விழுந்தா சேராகுது, நிலத்துல தண்ணி விழுந்தா சேராகுது. கடல்ல போய் தண்ணி விழுது, கடல் சேராகுது. எத்தனை நீதிகள் அப்படி அவனிடத்திலே அத்தனை நீதிகளும் மண்டுமா. அப்படி நீதிக்காக நின்றவன். எப்படி பாருங்க வார்த்தையை, அறத்துக்காக நில்லக்கூடியவன் பரதன்கிறத வார்த்தையை சொல்றார். பள்ளம் என்னும் தகையானை தனியாறு புகமண்டும் பள்ளம் என்னும் தகையானை. அப்படி ஆழமாக நீதிகளுக்காக எப்படியும் தள்ள முடியாத பெருநீதியை, தனக்கு ஒப்பில்லாத ஒரு விஷயத்தை, கடல் போல் தனக்குள்ளே அத்தனை நீதிகளையும் கொண்டிருக்கிறான். அவனுக்கு பேர் என்ன தெரியுமாப்பா? பரதம் எனும் பெயரானை. பரதன் என்ற பெயரை கொண்டவன். இந்த இடம்தான் கம்ப ராமாயணத்திலேயே பரதனுக்கு சூட்டி இருக்கக்கூடிய அருமையான இடம். எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் எவ்விருந்த, நான் வார்த்தை பாருங்க, எள்ளறிய குணத்தால்
கொஞ்சம் கூட சொல்ல முடியாது, இகழ முடியாத குணம். வார்த்தை என்ன? இகழ முடியாத குணம். பரதனை பத்தி தப்பே சொல்ல முடியாது, உங்களால ஒரு குற்றம் சொல்ல முடியாது, இகழ்வே சொல்ல முடியாது. எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும், அப்ப குணத்திலையும் எழில் தோற்றத்திலும் இவ்விருந்த, இங்க உட்கார்ந்திருக்கானே, எவ்வள்ளலையே அணையானை, ராமனையே ஒற்றவன் அப்பான்றான். இப்படி பாருங்க, ராமனும் பரதனும் வெவ்வேறு இல்லை. போட்டான் ஒரு பாயிண்ட். இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பரதனும் ராமன், அப்ப அதனாலதான் ராமனும் பரதனும் ஒரே ஃப்ரீக்வன்சில இருந்தாங்க. அவன் வந்தா கூட, அவ்வளவு தூரத்திலிருந்து வந்தா கூட லக்ஷ்மணன் குதிச்சான். என்னன்னு குதிச்சான்? அவன் வந்தா பெரும்படையோட வந்திருக்கான், அவன் சண்டை போட வந்திருக்கான். இவன் சொன்னா இல்லடா இல்லடா, அவன் என்ன பார்க்க வந்திருக்கான். ஏன்? ராமனுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு. காரணம், அவனுக்கு பரதன் யாருன்னு தெரியும். இதுதான் பெரிய, அதான் சொல்றான் பாருங்க, எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை. ஒரு வகையில கூட நீங்க மைனஸ் சொல்ல முடியாது. ராமா இஸ் ஈக்குவல் டு பரதன். சிம்பிள் ஈக்குவலைசேஷன் பண்ணிவிடலாம். இந்த 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 ஒரு தராசு தட்டு பேலன்ஸ விஸ்வாமித்திரர் வாயிலாக கம்பன் நமக்கு சொல்கிறார். என்ன கருத்து? நீ எப்படி ராமனிடத்துல குணத்தை பார்க்க போறியோ, அதே குணத்தினுடைய அளவை நீ பரதனிடத்திலையும் பார்க்கலாம். காப்பியத்துல அவன் பெரிய பங்கு செய்ய போறான் பின்னாடி, இல்லையா? அவனுடைய பங்கு பெரிய பங்கு. எப்பேற்பட்ட சகோதர பாசத்துல இருக்கக்கூடியவனா வரப்போறான் பின்னாடி. அப்போ ஒரு நிமிஷம் கூட அவனை தப்பு சொல்ல முடியாது. எள்ளறியா குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை கேக்கையர் கோன் மகள் பயந்தாள். இது ஒரு பரதனுடைய கேரக்டரை சொல்லக்கூடிய பாடல்கள்ல முக்கியமான பாட்டு. முக்கியமான பாட்டு. நீங்க பரதன் சப்போர்ட்டா எந்த கட்சி பேசினாலும் இதை எடுக்கும். இந்த வார்த்தையை சொல்லாம இருக்க மாட்டாங்க. காரணம், ஹீரோவுக்கு ஈக்குவலா ஒரு கேரக்டரை கொண்டு வந்து நிறுத்திட்டார் கம்பன். அது மட்டும் இல்ல, போக போக அவனுடைய குணத்திலே போக போக பின்னாடி பார்க்க போறீங்க. அயோத்திய காண்டத்துல அவன் குணம் எப்படி மேல போகுது. அப்ப குஹன் சொல்ல போறான், 1000 ராமனுக்கு 1000 ராமன் உனக்கு ஈடாகாதுன்றான். குஹன் பேச போறான், என்ன சொல்றான்? 1000 ராமனை வச்சாலும் பரதா உனக்கு ஈடா வர முடியாதுன்ட்டான். அவன் பேசுறான் யாருக்கு? குஹனுக்கு. ராமன் தலைவன் இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குஹனுக்கு ராமன் தலைவன். அப்பேற்பட்ட தலைவனை விட்டு கொடுப்பானா? தலைவனை விட்டு கொடுத்து பரதனுக்கு பேசுறான். என்ன சொல்றான்? 1000 ராமன் உனக்கு ஈடாக முடியாது பரதன் சொல்லிட்டா. அடுத்தது கோசலை சொல்றான், எப்பேற்பட்ட குணம்பா உனக்கு, இந்த குலத்தில் ரகுவம்சத்தினுடைய குலமே மேம்பட்டது உன்னுடைய பிறப்பினால்ட்டா. வார்த்தை பாருங்க, யார் சொல்றா? கோசலை சொல்றா. பின்னாடி வரப்போகுது, கோடி ராமன் உனக்கு ஈடாகாதுங்கிறா கடைசியில, நெருப்புல குதிக்கிறதுக்கு முன்னாடி. எப்படியான ஒரு சமாச்சாரத்தை பரதன் கொண்டு போகிறான் என்று சொன்னால், அவனுடைய ஒரு படைப்பு, இந்த பாத்திர படைப்பினுடைய விசேஷம் நமக்கு எப்படி கொடுத்திருக்காருங்கிறத பார்க்கணும். அதுதான் இந்த பாத்திரத்தினுடைய வலிமை. இந்த பாத்திரத்தை பில்ட் பண்ணும் போதே கம்பன் என்ன ஒரு ஸ்ட்ரென்த்தோட பில்ட் பண்றாருங்கிறத நம்ம இங்க பார்க்கணும், இல்லையா? இதுதான் நம்ம கம்பராமாயணத்துல படிக்கணும்னே இதெல்லாம் உள்வாங்கிதான் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கணும், எப்படியெல்லாம் வார்த்தைகளை போட்டு கம்பன் என்ன ஈக்குவேஷன்ல கொடுக்கறான். என்ன சொல்லிட்டா இந்த இடத்துல? விஸ்வாமித்திரர் சொல்லும் போது என்ன சொல்றார்? ராமன் இஸ் ஈக்குவல் டு பரதன் சொல்லிட்டார் இல்லையா? எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை. முடிஞ்சிச்சு. நீ யார ஹீரோன்னு சொல்றியோ, the hero of the story is equal to the another character, அவனுடைய தம்பி. இது ஒரு அருமையான ஒரு கம்பேரிசன், இது அருமையான ஒரு பேலன்ஸ். இந்த பேலன்ஸ அழகா கொடுத்திருக்கார். இது கேக்கையர் மகள் பயந்தாள். அடுத்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி சொல்லணும். அத சொல்றான். அறுவலிய திரளினார் ஆய் அறங்கெடும் விரல் அரக்கர் வெறுவரத்தின் திரளாளல்
வில்லேந்தும் எழில் செம்பொன் பருவரையும் நெடுவெள்ளி பருப்பதமும் போல்வர்கள் இருவரை இவ்விருவருக்கும் இளையாளையும் ஈன்றெடுத்தாள். சரியா? என்ன? பெரிய வலிமையை உடைய தர்மத்தை அழிக்கின்ற அரக்கர்களை எல்லாம் அஞ்சத்தக்க கூடிய ஒரு பெரிய மேருமலையை ஒத்த இருக்கக்கூடிய வில்லை ஏந்தி கொண்டு இங்கே ராமன் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கான் பாத்தியா ஒருத்தன்? யாரம்? செம்பொன், சிவந்த பொன்மயமான பெரிய மேருமலைக்கு ஒத்தான ஒரு வில்லை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கானே அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கேருந்து ஒரு விஷயம் தெரியுது. லக்ஷ்மணன் உடைய நிறம் ஃபேர் கலர்ல, ரெட் காம்ப்ளெக்ஷன்ல இருந்தான். ராமன் கருமை. சரியா? ஏன்னா அவன் தாத்தா மாதிரியே வந்துருக்கான். அஜனை போல் வந்தாச்சு. லக்ஷ்மணன் என்னவா இருந்திருக்காரு? கொஞ்சம் பொன்னிறம்னுங்கிறார். பொன்னிறத்திலே, அப்ப வேறு பொன்னிறம்னா சொல்லும் போது என்ன அர்த்தம்? பொன்னிறத்திலே இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன். அந்த நிறம் இருக்க. அப்ப அங்க ரெண்டு பேரையும் சொல்றாரு. யாரு? லக்ஷ்மணனின் சத்ருக்கரனும் யாருக்கு பிறந்தான்? இவ்விருவருக்கும் இளையாளும் என்றெடுத்தால். அப்போ கோசலை கைகேயி ஆகிய இரண்டு மனைவிக்கும் இளையாள் ஆகிய சுமித்திரை. இங்கதான் யாரா கூட கேட்டாங்க, சுமித்திரை நடுவுல இல்ல. இப்ப புரியுதா? கம்பன் சொல்லிவிட்டான் வார்த்தை. யார சொன்னா? கோசலைக்கும் கைகேயிக்கும் இளையாள். அப்ப சுமித்திரையா இருக்கிறதுலயே இளையாள். ஈன்றெடுத்தாள், அவள் பெற்றெடுத்தாள். இப்ப இங்க நமக்கு ஆர்டர் புரிஞ்சு போச்சு. முதல்ல கோசலை, பின்பு கைகேயி, அதற்கு பின்பு சுமித்திரை. ஆர்டர் தெரியாவர். அப்படி ஆன ஒரு சமாச்சாரத்தை பண்ணியாச்சு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தலையாய பேர் உணர்வின் கலைமகற்கு தலைவராய் சிலையாயும் தனுவேந்தம் தொல்வரை போல் பணி செய்ய கலை ஆழி கதிர் திங்கள் உதயத்தில் கழித்தோங்கும் அலை ஆழி என வளர்ந்தார் மறைநான்கும் அணையார்கள். என்ன ஆச்சு? இவங்க உரிய காலத்திலே 4 வேதத்தை கற்றுக்கொள்ள, சரியாக 4 வேதத்தை கற்றுக்கொள்ள, தனுர்வேதத்தை பயில, இன்னும் பல ராஜரீகங்களையும் மற்ற கல்வியும் கற்பதற்காக 4 மறைகளுக்கும் பெரியவராக இருக்கக்கூடிய குலகுரு ஆகிய வசிஷ்டரிடத்திலே போய் படித்தார்கள். இல்லையா? அப்பேற்பட்ட விஷயங்களையும் ஆசிரியர்கள் இடத்திலே போய் இவர்கள் படித்தார்கள். இந்த இடத்துலதான் ஒரு குறிப்பு ஒண்ணு சொல்ல போறான். வசிஷ்டனை பற்றி விஸ்வாமித்திரன் ஜனகனுக்கு ஒரு குறிப்பை சொல்ல. ஏன்னா ஜனகனுக்கு இப்போ தசரதனை பத்தி 3 மனைவிகளுக்கு பிறந்த குழந்தைகளை பேசிட்டான் இல்லையா? இப்போ ஜனகன் மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருக்கும். என்ன உறுத்தல் இருக்கும்? இவங்க பரம்பரையில ஒருவேளை ஒருத்தன் 3 பொண்டாட்டி வச்சுக்கிறது தப்பில்லை போல் இருக்குப்பா. வருமா இல்லையா? மனசுல வந்துருமா இல்லையா? இப்போ அப்பா வச்சிருக்காருன்னா பிள்ளையும் போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால ஏதாவது அப்படியான ஒரு யோசனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு யோசனை ஜனகனுக்குள்ள வந்திருக்கும். இத கொஞ்சம் இந்த பல்ச விஸ்வாமித்திரர் படிச்சிருப்பார் போல தோணும். அவர் என்ன சொல்றார்? இப்ப பாருங்க, இங்கதான் விஷயம் வருது. இந்த இடத்துலதான் அவனுக்கு ஒரு கான்பிடென்டான மேட்டர் ஒண்ணு சொல்லி கொள்ள போறார். திரையோடும் அரசு இறஞ்சும் செறிகழல் கால் தசரதன் ஆம் புறையோட்டும் தொடர்மனத்தான் புதல்வர் எனும் பேரே கான். என்ன வார்த்தை? திரையோடும் இந்த மைந்தர்கள் என்ன ஆகுது? திரையோடும், திரை பொருள்களை கொண்டு வந்து எல்லா அரசர்களும் செறிகழற்கால் அரசு இறஞ்சும், எத்தனை அரசர்களும் வந்து வணங்கக்கூடிய செறிகழல்கால் நெருங்கிய வீரக்கழல் பூண்ட அடிகளை உடைய தசரதன் யாரவன்? பொறையோடும் தொடர்மனத்தான் புதல்வர் என்னும் பேரேகான். தசரதன் பொறுமை பண்புடைய மனத்தை உடையவன்,
பெயரளவில் மட்டுமே தந்தை. வார்த்தை பாத்தீங்களா? என்ன சொன்னா? புதல்வர் என்னும் பெயரே கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயரளவில் தசரதன் தந்தை. பயாலாஜிக்கலி தசரதன் இஸ் த ஃபாதர். அப்ப என்ன சார் பயாலாஜிக்கல் தான் ஃபாதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இதை சொல்றாருங்கிறத பார்க்கணும். இதுதான் குறிப்பு. உரையோடும் நெடுவேளாய் உபநய விதி முடித்து மறையோது வித்து இவரை வளர்த்தவனும் வசிஷ்டன் கான். புரியுதா? எங்க கொண்டு வந்து நிறுத்தினான்? ஏன் வசிஷ்டனுக்கு ஒரே மனைவி யார்? அருந்ததி. இவன் தவ வாழ்க்கை வாழ்ந்தவன் வசிஷ்டன். அப்ப இவனை வளர்த்தது அவன் தான்ப்பா. அப்ப வளர்த்தவனுடைய குணம்தான் ராமனுக்கு இருக்கும் என்பதை குறிப்பாக பேசுகின்றான். அதனால நீ பயப்படாத. அவங்க அப்பாவை எக்ஸாம்பிளா வச்சுட்டு 3 கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டான். வளர்த்த வசிஷ்டனை போல் அருந்ததி என்கின்ற ஒரு மனைவியோடு வாழக்கூடியவனாக இருப்பான். இதுதான் குறிப்பு. ஏன் குணத்துல நீ வசிஷ்டனை பாரு, வளர்த்தவனுடைய குணம் தான் இருக்கும். குணத்துல வசிஷ்டனை பாரு. அதான் அழகா சொன்னா, உபநய விதி முடித்து மறையோது வித்து இவரை வளர்த்தவனும் வசிஷ்டன் கான். எப்படி வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையிலே கான்பிடன்ஸ் கொடுத்துறான். ஜனகனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் தசரதம் பிள்ளையா ஐயோ அப்படின்னு யோசிக்க கூடியவன் அடுத்த கணம் அவனுக்கு இந்த வார்த்தை வருது, நான் வளர்த்தவன் வசிஷ்டம் பா. முடிஞ்சது. ஜனகனுக்கு பிரச்சனை தீர்ந்தது. இனி அவன் என்னதான் சொல்லணும்? நேரா கல்யாணத்துக்கு ரெடிப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. அந்த அளவுக்கான வார்த்தைகளை விஸ்வாமித்திரர் அழகாக வைத்திருக்கிறார். இன்னும் சில பாடல்கள் இருக்கு, வரக்கூடிய சமாச்சாரத்தை பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லி இங்கே இந்த சமாச்சாரத்தை நான் நிறுத்துறேன்.